ஹாய் கைஸ், வெல்கம் டு சந்தாண்டி vlog. பேபிஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அவங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷாம்பூஸ்லாம் இப்போ 2025ல என்னென்ன ஷாம்பூஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் வந்து டாப் 4 பிராண்ட்ஸ் எடுத்து அதை பத்தி மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போறேன். 4.3ல இருந்து ஒரு 4.4 வரைக்கும் அதிகமா மக்கள் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வர ரிவ்யூ பிளட் அதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து பேபிஸ்க்கு எவ்வளவுலாம் நல்லது அப்படின்றத செலக்ட் பண்ணி ரொம்ப ரிசர்ச் பண்ணி வந்து அதை ரெடி பண்ணிருக்கேன். வரிசையா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, மாமா எர்த் ஜென்டில் கிளென்சிங் ஷாம்பு இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போறேன். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 100% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலான திங்ஸ்னால ரெடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண் எரிச்சலை தராது, அதாவது டியர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில தான் கிளின்சரா பயன்படுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 21,000 பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 4.3 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 100% டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேட் சேஃப் சர்டிபிகேட்டும் இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஆசியாலே ஃபர்ஸ்ட் மேட் சேஃப் சர்டிபிகேட் பிராண்ட் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்னென்ன நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோகனட் ஆயில கிளின்சரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோஜோபா ஆயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம ஸ்கேல்ப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ட்ரை ஆயிராம பாத்துக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எப்பவும் போல அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது நம்ம சோற்று கற்றாழைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதோட எசன்ஸும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான். இது வந்து பாத்தீங்கன்னா PETA சான்றிதழ் பெற்றது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. PETA சான்றிதழ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. அது என்னன்னு தேடி பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விலங்குகள் மீது சோதனை செய்யப்படாத ஒரு ஷாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஒரு விலங்கையுமே துன்புறுத்தாம செய்யறாங்க இல்லைங்களா, அந்த விலங்குகள் இருந்து அதை கொடுமைப்படுத்தி அதுல இருந்து எதுவுமே எடுக்கல, அது மேல எந்த டெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா ஜென்டில் பேபி ஷாம்பு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 4.3 தான் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லப்படுற கடலை, செம்பருத்தி, வெட்டிவேர், இது 3 வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கடலை வந்து தலைமுடியில இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் சுத்தமா எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி எதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. அப்புறம் வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா சளி, இருமல் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு வராத மாதிரி வந்து அது வந்து பிரிகாஷன் பண்ணுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண் எரிச்சல், அதாவது டியர் ஃப்ரீ வந்து ஷாம்பு தான். இது வந்து தேய்க்கிறதுனால எந்த விதமான கண் எரிச்சலுமே இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து SLS பேரபன் ஃப்ரீ. அது வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்க எதுலையுமே வந்து SLSும் பேரபனும் கிடையாது. ஸோ அதுவும் இதில் கிடையாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மேட் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2004ல இருந்து பெஸ்ட் செல்லர்ஸாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெடி பண்ணப்பட்டது. பட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஜெர்மன் பேஸ்டு. இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறதுல எல்லாமே இந்தியா தான். இது ஒன்று மட்டும் ஜெர்மன் பேஸ்டு. ஏன்னா வந்து நல்ல ரிவ்யூ வந்து ஒரு 4.4 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இதையும் வந்து நம்ம லிஸ்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இதையும் கொண்டாந்துருக்கேன். சிபேம்டு பேபி ஷாம்பு. முக்கியமா இந்த ஷாம்புல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா pH லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து 5.5 இருக்கு. இது வந்து குழந்தைகளுடைய தோலா இருக்கட்டும், அது முடியுமே இயற்கையாவே அது வந்து அப்படியே வந்து பாதுகாக்கும். ஸோ வந்து pH லெவல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இவங்களோட ஷாம்புல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டியர் ஃப்ரீ தான், ஒரு கண் எரிச்சல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலி ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஆல்கலி ஃப்ரீ அப்படின்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ட்ரையா வந்து இருக்காது, கொஞ்சம் மாய்ஸ்சரா வந்து ஃபீல் ஆகும். பேபிஸ்க்கு வந்து ஸ்கின்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரேஷஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே வந்து இது வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டரில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்பவும் போல இதுவும் PETA எந்த விதமான ஒரு விலங்கையும் வந்து நாங்கள் ஹார்ம்ஃபுல்லாக வந்து நாங்கள் தொல்லை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகம். இது வந்து இன்டர்நேஷனலி அப்ரூவ்டு 85 நாடுகள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சியாம்டு பேபி ஷாம்பூல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியர் ஃப்ரீ, சோப் ஃப்ரீ, pH லெவல் வந்து பேலன்ஸாக இருக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏற்றது, டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இதை பரிந்துரை செய்கிறாங்க, இன்டர்நேஷனலி ரெஸ்பெக்டட் ஒரு. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கனால தான் நம்மளோட லிஸ்ட்ல இதையும் வந்து கொண்டாந்துருக்கேன். அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் ஸ்பிராஷ் மில்கி சாஃப்ட் ஷாம்பு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதுலேயே 4.4 வந்து ரிவ்யூ இருக்கிறது இந்த ஒரு ஷாம்புக்கு தான். இதில் என்னென்ன மெயின் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து அதில் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதில் வந்து விட்டமின் இ இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இதில் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராகவே வச்சிருக்கும். ஸோ இது வந்து டெய்லி யூசேஜுக்கே நல்லதுன்றாங்க. அதாவது பேபிஸ்க்கு நீங்கள் தினமுமே வந்து தலையில் போட்டு குளிக்க வைக்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா
பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு ப்ரோட்டீன் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இது வந்து குழந்தைக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து கிளீன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4.4 வந்து ரிவ்யூ செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து மில்க் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம முடி இருக்குங்களா, அது ரொம்ப சில்கியாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் இதில் வந்து இயற்கையாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவகேடோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்க எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அலவேரா சாறு. ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணியிருக்கனால அது எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்காய் எண்ணெய், அவகேடா எண்ணெய், அப்புறம் அலவேரா சாறு. ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணியிருக்கனால தோலில் வந்து எந்த விதமான ஒரு இரிட்டேஷன் ஃபீலுமே வந்து இருக்காது. எப்பவும் போல் இது டியர் ஃப்ரீ, சோப் ஃப்ரீ. டியர் ஃப்ரீனா உங்களுக்கே தெரியும், ஸோ கண்ணெரிச்சல் இருக்காது. சோப் ஃப்ரீனா எஸ்எல்எஸ் ரொம்ப ஹார்டான திங்ஸ் எதுவுமே இதில் வந்து யூஸ் செய்யப்படலை. இதை வந்து ஹைப்போ அலர்ஜினிக்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி இதில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் வந்து தோல் நிபுணர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க, டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்ககிட்ட நீங்கள் போனாலுமே வந்து இந்த ஷாம்பு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் முன்னாடியே சொன்ன மாதிரி பேராபன்ஸ் கிடையாது, எஸ்எல்எஸ் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லாதனால இதுக்கும் மேட் சேஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட் இந்த பிராண்டுக்கும் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி அந்த PETA, அது இப்போ வந்து வீகன் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீகன் கேங்குள்ள நான் போக விரும்பல. ஸோ எந்த விதமான விலங்கும் வந்து இதில் வந்து தாக்கப்படவில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேய்ச்சிட்டு சும்மா தண்ணியை நீங்க ஒரு தடவை ஊற்றினீங்கனாலே எல்லாமே அதே டிசால்வ் ஆகி போயிடும். நீங்க ரொம்ப நேரம் தேய்ச்சி முறை வந்துகிட்டே இருக்கு. நீங்க நார்மல் நம்ம யூஸ் பண்ற ஷாம்புலாம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு திருப்பி தேய்ச்சோம் லைட்டா முறை வந்து வரது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க ஒரு தடவை ஊற்றினீங்கனாலே, தண்ணி ஊற்றினீங்கனாலே எல்லாமே டிசால்வ் ஆகி சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த மதர்ஸ் பேட்ச் வந்து 2 தடவை வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. 2022, 23 அடுத்தடுத்த வருஷம் 2 தடவை இந்த பிராண்ட் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 பிராண்ட்ல எனக்கு பர்சனலா இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மதர்ஸ் பேட்ச் மில்கி சாஃப்ட் ஷாம்பு தான் ஃபர்ஸ்ட். டெபம்ட் பேபி ஷாம்பு. ஸோ இது ரெண்டுமே சொல்லுவேன். ஏன் இது ரெண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே வந்து 4.4 வந்து ரிவ்யூ இருக்குது. அண்ட் ஒன்று வந்து ஜெர்மன் பிராண்டு, ஒன்று வந்து இந்தியன் பிராண்டு. நீங்கள் இது ரெண்டில் எதுன்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்படின்னா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் இது ரெண்டில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 பிராண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 4.3 தான். அதுவுமே நல்ல ரிவ்யூ தான். பட் என்னோட பர்சனலாக நான் வந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம வந்து எது எடுத்தாலும் அதோட டாப்ல எது இருக்கு அப்படின்னு தானே பார்ப்போம். ஸோ 4.3யோட 4.4 வந்து இன்னும் பெட்டர். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 2 ஷாம்புல எந்த ஷாம்பு வந்து உங்க பேபிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 ஷாம்பு பத்தின ஃபுல் ரிவ்யூ நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஸோ வந்து அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், ப்ராடக்டோட நேம் போட்டு அதுக்கு என்ன ரிவ்யூஸ் வந்திருக்கு, அதுல என்ன மாதிரிலாம் விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் போடுங்க. நான் மட்டுமே சொல்றேன்றக்காக நீங்க வந்து மொட்டையா போய் ஆர்டர் போட வேணாம். ஸோ இந்த 2 ஷாம்புல நீங்க எது யூஸ் பண்ணுவீங்கன்றத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வேற யாராவது வந்து என்ன ஷாம்பு வாங்கணும் அப்படின்னு இந்த 2 ஷாம்பூஸ்ல என்ன ஷாம்பு வாங்கலாம்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உங்களோட ரிவ்யூ பார்த்து கூட அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது பேபிஸ்க்கு என்ன ஷாம்பு போடுறேனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ப்ரோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ரிவ்யூ பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சில டவுட்ஸ் கேட்டீங்கன்னா நான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி இதை பண்ணலாமா கூடாதா, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட கொண்டாந்து வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டிங்னு தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, டாடா பாய் பாய். நான் உங்கள் அசோக் அண்ட் இது உங்கள் செந்தாலி விலாக்ஸ்.